ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த லெட் ஸ்டார்ட் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான 7th குவாலிட்டி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து காமிப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுட்டு ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுன்னு எழுதிட்டே வரணும். வீடியோட லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணுவேன், ஆன்சர் கீ உங்களுக்கு சொல்வேன். அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு நீங்கள் எழுதின கொஷினை ஆன்சர்ஸை வச்சு ரெஃபர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட்க்கான அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம். வாங்க பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? கொஷின்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறேன். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதோட ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் எழுதிக்கோங்க. செகண்ட் கொஷின், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? தேர்ட் கொஷின், ஏவி டைசி டேஸ் சட்ட வல்லுனர்? நான்காவது கேள்வி, எந்த சட்டப்பிரிவு பாகுபாட்டை தடை செய்கிறது? ஐந்தாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஆறாவது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எது? தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார்? எட்டாவது கேள்வி, முதலமைச்சராக விரும்பினால் எதை செய்ய வேண்டும்? அதாவது எந்த இது வந்து இருக்கணும்? மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3ல் எது இருக்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எட்டாவதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th கொஷின், கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கு ஒருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனம். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம். ஊடகம் மக்களிடம் பொதுக்கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இதில் சரியானது எது? 10th கொஷின், அச்சு இயந்திரம் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? 11, பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? கொஷின் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? அடுத்த கேள்வி, உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். சாரி, இதில் வந்து இது மிஸ்டேக் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எதனால்? 4 ஆப்ஷன்ஸில் வந்து எந்த ஆப்ஷன்னால அவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க? பதினான்கு, தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுவது எது? எந்த அமைப்பு? அதாவது எத்தனை அடுக்கு அமைப்பு அப்படி அழைக்கப்படுது? 15, ரக்ஷா பாதுகாப்பு என்பது யாருக்கானது? அவ்வளோதான், டோட்டல் கொஷின்ஸ் முடிஞ்சு. இப்போ நான் ஆன்சர் கீ வந்து ஷோ பண்ண போகிறேன். ஆன்சர் கீ வச்சு திருத்தி பார்த்துட்டு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆன்சர் கீ பார்க்கலாம். பின்வருவனற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வராது அப்படின்னா, பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளின் இடையில் சமத்துவமின்மை இருக்குது அப்படின்றது வந்து சமத்துவக்கு கீழே வராது. ஏன்னா அது சமத்துவமின்மை. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1971. ஏவி டைசி வந்து எந்த சட்ட வல்லுனர் அப்படின்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். எந்த சட்டப்பிரிவு பாகுபாட்டை தடை செய்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 15.
பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னா அனைத்தும் சரியானதான். நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையுமே சமமாக தான் நடத்தும். தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்கும். 6வது, கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? எது தவறு அப்படின்னா 25 வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்றது தான் தவறு. இது யாரை பற்றினது அப்படின்னா ஆளுநர் பற்றினது. அவருக்கு 25 வயது கிடையாது, தவறு. ஏன் இது தவறு? எத்தனை வயது நிரம்பியவராக அவர் இருக்கணும்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தற்போது தமிழ்நாட்டின் ஆளுநர் யார் அப்படின்றத கொஷின் கேட்டிருந்தோம். ஆன்சர் RN ரவி அவர்கள். முதலமைச்சராக நம்ம மாறணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, இந்திய குடிமகனாக நீங்கள் இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக அல்லது சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தால் 30 வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும். இந்த 2 குற்றையுமே சரி செய்யணும். 9வது கேள்வி சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா ஊடகத்துக்கு எந்த பொறுப்புமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் தவறு. மீதி இருக்க 3மே சரியானது தான். ஊடகம் அப்படின்றது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குது. ஊடகம்ன்றது ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம். ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது 3மே முக்கியம். அச்சு இயந்திரம் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1453ஆம் ஆண்டு. பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைய காரணமாக அமைந்தது எதுன்னு கேட்கல, காரணம் எதுன்னு கேட்கல, காரணமாக அமையாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. காலம் தாழ்த்திய திருமணம். ஏன்னா இது கல்வியறிவு விகிதம் அதிகரிக்க தான் காரணம், குறையிறதுக்கு கிடையாது. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எது? நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். இதனால தான் நிறைய பிரச்சனை நுகர்வோர்களுக்கு இருக்குது. தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுவது எது? எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அடுக்கு அமைப்பு. ரக்ஷா பாதுகாப்பு அப்படின்றது யாருக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா கார் இயக்குபவர்களுக்கானது. ஸோ இந்த 15 கொஷின்ஸில் ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கா புக்கில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் அவுட் ஆஃப் சோர்ஸஸில் இப்படி கேட்பாங்க அப்படின்ற கொஷின்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? இப்போ 15 கொஷின்ஸ் இருக்குன்னா 12லேருந்து 13 கொஷின் ஈஸியாக இருக்கும். 2 கொஷின் கொஞ்சம் டஃபாக தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? மொத்தம் 15 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ 8th பாலிட்டி ஃப்ரீ டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 8th பாலிட்டி டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.